ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி சூப் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால இது ரொம்ப உடலுக்கு நல்லது. மழை காலத்தில் அடிக்கடி குழந்தைகளுக்கெலாம் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா சளி பிடிக்காது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி சின்ன கோழியை எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ வர்ற மாதிரி சின்ன கோழியை எடுத்து சூப் வைக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் கவுச்சி அடிக்காது. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு 5 துண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம தனியாக அரைச்சிட்டு இதை கடைசியில் வச்சு தட்ட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 4, ஏலக்காய் 5, கிராம்பு 4 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிற மசாலா நம்ம அம்மியில் தான் வச்சு அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குருமிளகு, ஜீரகம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 4 பட்டை, 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டு தாளித்தோம்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம சூப்புக்கு நல்லெண்ணெய் விடும் போது நாட்டுக்கோழி சூடு, நல்லெண்ணெய் அந்த சூடை நல்லா அமர்த்தும். அதனால் நம்ம சூப்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் விட்டால் நல்லது. இப்போ நல்லா வெடிச்சோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போது நல்ல இந்த சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பச்சை வாசம் போகிறது வரை நல்லா வணக்கிட்டு நம்ம கோழியை சேர்த்துக்கலாம். கோழி சேர்த்துட்டு இந்த மசாலாவில் ஒரு 5 மினிட்ஸ் கோழி நல்லா மணக்க விடணும். அப்போ தான் கோழியில் இருக்க வாசமெல்லாம் போகும். நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். நம்ம இந்த சூப்பை நம்ம சூப் அப்படியேவும் குடிச்சிக்கலாம். இல்லை இட்லி, சாதத்துக்கூடையெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா கூட உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். சூப்புக்கு எப்போயுமே ரொம்ப உப்பு பிடிக்காது, கம்மியாக சேர்த்துட்டா போதும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வணங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியெல்லாம் கடைசியில் தண்ணி ஊற்றின பிறகு தான் சேர்த்தணும். இல்லாட்டி கடுத்து போயிடும். இப்போ சேர்த்துனோம்னா நம்ம ஒரு மாதிரி கடுத்து போயிடும். அதனால் நம்ம பொடியெல்லாம் பின்னாடி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு லைட்டாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வணங்கும் போதே பவுடரெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கடுத்து போயிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் பவுட்ரு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுட்ரு, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு காரப்பொருள் எதுவுமே போடுறதில்ல. நம்ம மிளகு மட்டும் போட்டிருக்கோம். மிளகுவோட காரம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சூப்புக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஹையில் வச்சு 1 விசிலும், சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இது சின்ன கோழியாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே சூப்புக்கு ஒரு சின்ன கோழியாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது 1 விசிலும், சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி மழை காலத்திலலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சளி தொந்தரவு எதுவும் இருக்காது. குழந்தைகளுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.